ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான கம்மன்னு சவ் சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நார்மல் சைஸில். 2 பச்சை மிளகா, 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லா தீயாமல் பருப்பு வெந்து வரும். 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு, சுத்தமாக தீயவே இல்லை. இப்போ நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவு சவு எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரில். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளியை இந்த மாதிரி நார்மல் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் பருப்பை. ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொதிக்க வச்சுருக்க பருப்பில் இப்போ தாளித்த தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை தூவி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான சவ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.